FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆராதனையினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வல்லமையும் பற்றி நாம் தியானிக்கிறோம். ஆராதனை என்பது எதுவும் சாதாரணமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் அல்ல, அது மிக தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். ஆகவே தான் அதை குறித்த விளக்கமான போதனையை நான் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறோம். அதில் மிக முக்கியமாக கடந்த வாரத்தில் கேட்கிறதற்கு முன்பாக ஆராதனை நடக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் நாம் கேட்கிறதற்கு முன்பாக ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மையை மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். குஷ்ரோகி ஒருவன் கிறிஸ்துவனிடத்தில் அவன் வரும்பொழுது அவர் முன்பாக பணிந்து அவரை நோக்கி, அவரை உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று சொல்லும்பொழுது அங்கே உண்மையாகவே முதலாவது ஒரு ஆராதனை, எப்படி அவன் முதலாவது தேவனை அவன் ஆராதித்து பிறகு அற்புதத்தை கேட்கிறான். அப்போது ஆராதனை என்பது மிக மிக முக்கியம். கேட்கிறதற்கு அது முன்பாக வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் நாம் கேட்கிறதுக்கு முன்பாக முதலாவது அவரை நாம் துதித்து என்ன பண்ணணும்? மனதார ஆராதிக்கணும். இருதயத்தில் முழு மனதோடு அவரை என்ன பண்ணணும்? துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். அவருடைய குணாதிசயங்களுக்காக, அவருடைய வல்லமைகளுக்காக, அவர் செய்த செயல்களுக்காக, ஒவ்வொன்றுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது பிறகு நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு அதற்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் என்கிற வார்த்தையினுடைய அந்த முறை எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னோம். ஜெபத்தில் முதலாவது ஆராதனை முன்பாக வரணும், இரண்டாவதாக ஆவிக்குரிய காரியங்களை கேட்க வேண்டும். சரிகிற பிரகாரமான காரியங்களை கேட்கலாம், ஆனால் முன்பாக நம்ம எதை கேட்கணும்? ஆவிக்குரிய காரியங்கள். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் நான் வளரணும், நான் விசுவாசத்தோடு வாழணும், ஆண்டவரே அன்பில் நான் பூரணப்படணும், உங்களுக்கு பிரியமாய் நான் நடக்கணும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள். ஏனென்று சொன்னால் பவுல் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறதும் அவருடைய ஜெபம் என்ன? எபேசிய மக்கள் தேவனுடைய வல்லமையை அறிந்து உணர்ந்து வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறார். கொலோசிய மக்கள் அவர்கள் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து அவர்களுக்கு எதிராய் வருகிற எல்லா எதிர்ப்புகளிலும் உறுதியோடு கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். நாம் கூட இன்றைக்கி நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக நிறைய காரியங்கள், நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஸோ கர்த்தரிடத்தில் நம்ம ஆராதித்து கேட்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானது என்ன? ஆவிக்குரிய காரியங்கள். அதை நம்ம மனசில் தெளிவாய் பதிந்து கொள்ளணும். அவரை அறிகிற அறிவிலும், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பிலும், விசுவாசத்திலும், பரிசுத்தத்திலும், நற்கிரியைகளிலும் அதிகமாய் வளரும்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி கேட்குறதில்ல, எடுத்த உடனே மெட்டீரியலாக கேட்குறோன்ட்டு சரிகிற பிரகாரமான தேவைகளை கேட்குறோம். ஆவிக்குரிய தேவைகளை பற்றி நம்ம அக்கறை கொள்வது குறைவு. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தில் பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்களில் நீங்கள் அதிகமாய் அவங்க சரிகிற பிரகாரமான தேவைகளுக்காக ஜெபித்தாங்க என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க அதிகமாக ஆவிக்குரிய தேவைகளுக்காகத்தான் ஜெபித்தார்கள். சரிகிற பிரகாரமான தேவைகளுக்காக அவங்க அவ்வளவா ஜெபிக்கல, ஆனால் ஜெபித்திருப்பாங்க, கொஞ்சமாக ஜெபித்தாங்க. பவுல் கூட பிலிப்பிய மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய குறையெல்லாம் தேவன் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஜெபிக்கிறார். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிப்பில் பூரணப்படணும், அவங்க ரட்சிப்பை நிறைவேற்றும்படி போராடணும், விசுவாசத்தில் வரணும். அப்படி தான் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். ஆகவே நாம் கூட ஆண்டவரிடத்தில் நம்முடைய சரிகிற தேவைகளை முதல்ல வைக்கிறதற்கு முன்பாக ஆவிக்குரிய தேவைகளை நாம் முன்பாக ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது
ஒரு வல்லமையான ஜெபமாக மாறும். அந்த பேட்டர்னில் ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு உத்தரவு கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே நடக்கணும், அவருடைய நீதியை நான் என்ன பண்ணணும், செய்யணும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படும். ஸோ கூட கொடுக்கப்படுறதை பற்றி நீங்கள் அவசியமாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க தேவையில்லை. ஏன்னா ஆவிக்குரிய கேரக்டர், ஆவிக்குரிய குணாதிசயம் உங்களுக்குள்ளே உண்டாகிவிட்டால், அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் நடந்தால், அவருடைய நீதியை நீங்கள் செய்கிறவர்களாய் மாறினால், நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குரிய தேவைகள், உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? புரியல எல்லாருக்கும்? ஸோ முதலாவது கத்திரத்தில் நம்ம அவரை முதல்ல என்ன பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும், ஆராதிக்கணும். நல்லா துதித்து ஆராதித்து பிறகு ஆவிக்குரிய குணநலன்கள், நல்ல குணங்கள் எங்களுக்கு உண்டாகணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களுடைய அன்பிலே வளரணும், விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் ஆண்டவரை டச் பண்ணும். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். நான் பரிசுத்தமாக வாழணும், நான் சாந்தமாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை கொடுங்க, அன்பினால் என்னை அலங்கரிங்க, நான் பொறுமையாக இருக்கணும், நான் நீதி செய்யணும். இதெல்லாம் தான் கர்த்தரிடத்தில் கேட்கணும். இந்த குறையெல்லாம் நம்ம விட்டுடுறோம். போன ஒன்று ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் குறைகளை கேட்குறோம். கடன் தீரணும் ஆண்டவரே, வியாதி நீங்கணும் ஆண்டவரே, எந்த குறையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், இதெல்லாம் நம்ம கேட்குறோம். தப்பு இல்லை, கேட்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய தேவைகள் முதலாவது என்ன பண்ண வேண்டும், வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் ஒரு வல்லமையான ஜெபத்தினுடைய பேட்டர்ன். ஒரு வல்லமையான ஜெபமாய் உங்கள் ஜெபம் இருக்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணணும், உங்கள் ஜெபம் அமையணும். முதல்ல கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது, பிறகு ஆவிக்குரிய தேவைகளை கேட்பது, அதன் பிறகுதான் சரீர பிரகாரமான தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவது. அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவனை மகிமைப்படுத்துவது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன், நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன். ஆங்கிலத்தில் மேக்னிஃபைங் த லார்ட், தேவனை மகிமைப்படுத்துவது என்பது மேக்னிஃபை த லார்ட் என்று வருகிறது. அதை பற்றி நிறைய பாடல்கள் கூட வருகிறது ஆங்கிலத்தில். ஓ மேக்னிஃபை த லார்ட், என்னோடு கூட கர்த்தரை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள். எத்தனை பேருக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியும்? நமக்கு முதல்ல மகிமைப்படுத்துவதுன்னா என்னன்னே தெரியாது. எங்கே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம்? சும்மா நம்ம ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துகிறோம், எல்லா மகிமையும் உமக்கே உண்டாவதாக, உமக்கே மகிமை பாடுறோம் இல்லையா? மகிமை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சங்கீதங்கள் புத்தகம் 34:3, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆங்கிலத்தில் ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ and let us exalt his name together. ஓ magnify the Lord with me, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ஏன்னா இந்த மகிமைப்படுத்துங்கள் என்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளணும்னா ஒரு சில வசனங்களை கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 69:30. சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முதல்ல என்னோடு கூட மகிமைப்படுத்துங்கள். அப்புறம் தாவீது சொல்றாரு மகிமைப்படுத்துவேன். இந்த மகிமைப்படுத்துவேன் என்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மேக்னிஃபிஷியன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். மேக்னிஃபை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய விளக்கம் என்ன? மேக்னிஃபிஷியன். மேக்னிஃபிஷியன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொருளை க்ளோஸாக பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடியை பயன்படுத்துவாங்க, அதான் மேக்னிஃபிஷியன் கிளாஸ். அதை பெரிதாய் அது என்ன பண்ணும், காண்பிக்கும். சின்ன அந்த பொருள் எத்தன்மை உடையதாக இருந்தாலும் அந்த கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக தெரியும். அது எந்த பொருளாக கூட இருக்கலாம். அந்த கண்ணாடிக்கு பேர் என்னது? மேக்னிஃபிஷியன் கிளாஸ். நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர்? பாருங்க, தப்பாக பேர் வச்சுட்டுக்கிறாங்க. எதையும் பெரிதாய் காண்பிக்கின்ற கண்ணாடி. மேக்னிஃபிஷியன் சொன்னால்
நமக்கு உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது இல்லை. ஆனால் நம்ம தேவனை மையப்படுத்துகிறோன்னு சொன்னால் என்ன சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய எல்லா பிரச்சனைகளை விட நீங்கள் பெரியவர், அவரை நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிதாக காண்பிக்கிறோம். பிசாசு கூட நமக்கு பெருசாக தெரியும் பொழுது, உன்னை விட என் தேவன் எப்படிப்பட்டவர், பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு பெரியவர் யாரு, கர்த்தர், என்னுடைய தேவன். என் தேவன், என்னுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு முன்னால் எப்படிப்பட்டது, சாதாரணமாக இருக்குது. மலை போல பெரிய காரியமாக நமக்கு தெரியும், ஆனால் என் தேவனுக்கு முன்னால் அது எப்படிப்பட்டது, சாதாரணமானது. இந்த வேலை சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க, அதை மேக்னிஃபை பண்ணாதீங்க. உங்கள் பிரச்சனையை மாற்றுகிற ஒரு மகிமை உள்ள தேவன் இருக்கிறார், அவரை என்ன பண்ணுங்க, மேக்னிஃபை பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்துங்கள். எந்த காரியமாக இருந்தாலும், அது எந்த ஒரு பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த கடினமான சூழ்நிலைகளுக்கு முன்னால் நீங்கள் நிற்கும்போது சொல்லுங்க, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் தேவன் மாற்ற வல்லவராய் நீர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீர் மாற்றுகின்ற தேவன் சொல்லும்போது அவர் மகிமைப்படுகிறார். நம்ம அதை விட்டுட்டு, ஆண்டவரே என் கஷ்டத்தை பார்த்தீங்களா, என் கஷ்டம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லும்போது நம்ம கஷ்டத்தை தான் மகிமைப்படுத்துகிறோம், பிரச்சனையை மகிமைப்படுத்துகிறோம். பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அது யார் மூலமாக வந்தாலும் அதையெல்லாம் மாற்ற நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். தாவீது தேவனை என்ன பண்ணுறான், மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். எப்படி மகிமைப்படுத்துகிறான், ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார், அதை அவர் மாற்ற வல்லவர். கோலியாத்துக்கு முன்னால் நிற்கும் போது, ஐயோ எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, கோலியாத்து எவ்வளோ பெரிய ஹைட்டு, அவன் பட்டயம் எவ்வளோ பெருசு, அவன் ஈட்டி எவ்வளோ பெருசு, அவன் போட்டுக்கொண்டிருக்கிற தலைசீரா எவ்வளோ பெரிது அப்படின்னு அவனை மகிமைப்படுத்தினாங்க. தாவீது அவனை ஒரு சாதாரணமாக பார்த்தான். ஏன்னா தாவீது தன்னை அவனுக்கு முன்னால் நிறுத்தி தன்னோடு ஒப்பிட்டு கோலியாத்தை பார்க்கல, தான் ஆராதித்த தேவனை அவனுக்கு முன்பாக நிறுத்தி தன்னுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தான். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. சொல்லுவோமா, கோலியாத்து எவ்வளவு பெரியவன் பார்க்கறது இல்லை, நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பது. ஒரு ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது உண்மையாகவே நம்முடைய தேவன் என்ன பண்ணுவாரா, மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். இதுதான் நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போதே சோர்வோடும் பலவீனத்தோடும் சஞ்சலத்தோடும் ஒரு வேளை நீங்கள் வரலாம். ஆனால் வந்த பிற்பாடு தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது, அவரை மகிமைப்படுத்துகிற எவரையும் அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரை உயர்த்த நீங்கள் அவரை மகிமைப்படுத்த அவரும் தன்னுடைய செயல்கள் மூலம் உங்களை என்ன பண்ணுவார், உயர்த்துகிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன். நாம் அவரை மகிமைப்படுத்தினால் நிச்சயமாக அவர் நம்மளை என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். நாம் அவரை உயர்த்தினால் நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார். அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சூழ்நிலையில் தேவன் பலத்த காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆகவே தான் நம்ம தேவனை பெரிதாய் பேசுவதிலே மிக முக்கியத்துவத்தை காண்பிக்க வேண்டும். ஆண்டவரை பெரியவர் என்று நம்ம கூறும்பொழுது, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக நீர் எப்படிப்பட்டவர், உயர்ந்தவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா. இது மனசுலேயே வச்சுக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் மனசில் ஆண்டவரை பெருசாக நினைக்கிறேன், நான் ஆண்டவரை எப்படி பெருசாக நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை, மனசில் இருக்கிற எதுவுமே வாயினால் சொல்லப்படும் பொழுது அது என்ன பண்ணப்படும் என்று சொன்னால், அது வல்லமையை வெளிப்படுத்தும். நீங்கள் வாயில் சொல்லும் பொழுது அது என்ன பண்ணும், வல்லமையை வெளிப்படுத்தும். வாயிலே நாம் சொல்ல வேண்டும். தேவன் பெரியவர் என்று சூழ்நிலைகளுக்கு முன்னால் என்ன பண்ணணும், அறிக்கை பண்ண வேண்டும். தாவீது எப்படி கோலியாத்துக்கு முன்னாலே அறிக்கை பண்ணானோ, ஒரு சிங்கம் வரும்போது அவன் சிங்கத்தோடு தன்னை கம்பேர் பண்ணலை, சிங்கத்தை தேவனின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். கரடி அவன் சந்தித்த போது கரடியோடு தன்னை ஒப்பிடவில்லை,
இந்த கரடியை தேவன் எனக்கு என் கையில் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனைக்கு முன்னால் நீங்கள் நிற்கும் போது அங்கே பிரச்சனையை பெருசாக பேசாதீங்க. அந்த பிரச்சனையை என் தேவன் மாற்றுவார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீர்கள். எப்பொழுது? சொல்லும் பொழுது. அதனால தான் தாவீது என்ன சொல்றாரு, என்னோடு கூட கர்த்தரை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுவோம், உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நீர் மேலானவர், நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர். என் வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நான் உம்மை நம்புகிறேன். என்னோடு கூட கர்த்தரை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. சில சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். என்னோடு கூட இப்போ நான் சொல்லுவேன், சபையெல்லாம் சேர்ந்து சொல்லணும். நான் சொல்லுவேன், சபையெல்லாம் சேர்ந்து சொல்லணும். அது எப்படி? என்னோடு கூட மகிமைப்படுத்துங்கள். அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க ரொம்ப இனிமையாக இருக்கும். எப்படின்னா அந்த பேட்டர்னில் வாசிக்கும் போது அந்த சங்கீதம் எப்படி வரும், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் சொல்லணும். நான் சொல்லி நிறுத்திடுவேன். சபையார் என்ன சொல்லணும், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், என்னோடு கூட மகிமைப்படுத்துங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள். இப்படி சொல்லணும் வாயினால. எல்லாம் சொல்லுங்க, சொல்லணும் வாயில. அப்படியே சில பேர் மௌனமாக இருப்பாங்க. எனக்கு மனசில் ஆண்டவர் நான் எப்படி நினச்சிருக்கேன் தெரியுமா? மனசில் நினைக்கக்கூடாது. மனசில் நினைச்சா மட்டும் போதாது, நினைக்கக்கூடாது இல்லை, மனசில் நினைச்சா போதாது. அது வாயினால் பேசப்படும் போது தேவன் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார், தேவன் செயல்படுவார். அன்று சொல்றாரு, எனக்கு கட்டளை கொடுங்கள்னு சொல்றாரு. என் கரத்தின் கிரியைகள் மேல் எனக்கு என்ன பண்ணுங்க, கட்டளை கொடுங்க. எல்லாருடைய கரத்தின் கிரிகையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை ஆராதனையில் என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கிறது. ஆராதனையில் வல்லமை இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதனையில் செயல்கள். ஆராதனை என்பது வெறும் அப்படியே சில மாதிரி நின்று பாடுறது இல்லை. ஆராதனை போது அங்கே செயல்கள் வெளிப்பட வேண்டும். செயல்கள் என்ன அர்த்தம்? வாயினால் ஆண்டவர் போற்றப்படுவது, முழங்கால் ஊன்றி ஆண்டவரை ஆராதிப்பது. இந்த முழங்கால் ஊன்றி ஆராதிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சபையில் எல்லாருக்கும் சில நேரங்களில் நம்ம ரொம்ப வசதி வந்துருச்சு இல்லை, அதனால் என்ன பண்ண மாட்டேன்றோம், முழங்கால் போட மாட்டேன்றோம். முழங்கால் போடுவதே ஒரு ஆராதனையினுடைய ஒரு செயல். ஆராதனை என்பது வெறும் வார்த்தைகள் வெளிப்படுவதல்ல, செயல்களினாலும் வெளிப்படுது. அதே மாதிரி எழுந்து நிற்பது ஆராதனையினுடைய ஒரு செயல். முழங்கால் படியிடுவது, எழுந்து நிற்பது. 133ஆம் சங்கீதத்திலே ரா காலத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நிற்கும் அவருடைய ஊழியக்காரரே அவரை துதியுங்கள். 133ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம சபை கூடி வரோம்ல, சபை கூடி வரும்போது ஒரு நோக்கத்துக்காக வரும். எதுக்காக வரும்னா கர்த்தரை ஆராதிக்க வரும், கர்த்தரை துதிக்க வருகிறோம். இந்த மாதிரி ஒருமித்து நாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒருமித்து, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளில் வடிகிறதும் அவன் அங்கிகளில் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, எங்க கூடி வருமோ அங்கே அபிஷேகம் வந்து இறங்குமா. ஆரோன்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துன்ற பேருக்கே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை போக்குறவர், கிறிஸ்து அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
ஸோ அவர் அபிஷேக நாயகர். அப்போ அவர் மேலே இருந்து தான் அபிஷேகம் என்ன பண்ணுது, இறங்கி வருகிறது. அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி. அப்போது இங்கே கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாரும் யார்? பாடி ஆஃப் கிரைஸ்ட். வி ஆர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபை. இங்கே யார் இப்போ இருக்கிறது? தலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். நமக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து. அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் இறங்கி பாடியில் இறங்கும். அவர் தலை மேலே இருக்கிற அபிஷேகம் தலையாகி அவர் மேலே இருந்து வழிகிற அந்த பரிமள தைலம் போல அந்த அபிஷேகம் நம்ம மேலே வந்து என்ன பண்ணும், இறங்கும். அப்போ அங்கே என்ன உண்டாகுமா? ஆசீர்வாதம் உண்டாகும். கூடி தேவனை ஆராதிப்பது இதுவும் ஒரு செயல். நான் ஏன் கூடி வரணும்? நான் தனியாக ஆராதிக்கிறேன். தனியாக ஆராதிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கூடி வர வேண்டிய வேலை என்று தேவன் ஒன்றை வைத்திருக்கிறார். அதனால தான் சபை கூடுதல் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. ஸோ முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்பது, கைகளை உயர்த்தி தேவனை துதிப்பது, கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துவது. அதுக்கப்புறம் வாசிங்க, அதில் 133 ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டிய காரியம், மனசிலே வச்சுக்க வேண்டிய காரியம் இல்லை. கூடி வரணும்னு சொல்லும்போது தேவனை ஆராதிக்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒருமனப்பட்டு கூடி வர வேண்டும். கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்கணும்னு வேதம் நமக்கு வலுவா என்ன பண்ணுது? கட்டளை இடுகிறது. அந்தபடி முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். அப்படின்னா வாயினால சொல்லணும். வாயினால நம்ம சொல்லுவதற்கென்றே சில காரியங்களை தேவன் நமக்கு ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார். வாயினால் அது அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ரட்சிக்கப்படணும்னா சும்மா நான் நம்புகிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொன்னால் போதாது. அது என்னவென்றால், அதே ரோமர் 10:9-10 நீ ரட்சிக்கப்படணும்னா வெறும் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் மட்டும் போதாது. வாயினால் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும், துதிக்கப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது வெறும் மனதளவிலே உண்டாகிற ஒன்றல்ல. கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கும்னு சங்கீதக்காரன் சொல்லலை, வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை, அவர் என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர், அவர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்கிற தேவன், கோணலானவைகளை நேராக்குகிறவர், கரடானவைகளை சமமாக்குகிறவர், அவர் மரித்து போன காரியங்களை எனக்காய் உயிரோடு எழுப்பி கொடுக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணணும் வாயை திறந்து. வேதம் அதை தான் நமக்கு கட்டளை எடுக்கிறது. தேவனை முன்னிட்டு அவரை அறிக்கை செய்யணும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என்ன அழகாக சொல்லப்படுது பாருங்க, எழுதியிருக்கிறதுன்னு சொல்றார். இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன் as I live, says the Lord. Every knee shall bow to me and every tongue shall confess to God. அந்த கன்ஃபஸ் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? பிராக்கெட்ல ஆம்பிளிஃபைட் பைல அக்னாலேஜ் ஹிம். அக்னாலேஜ் ஹிம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வாங்குவீங்க பார்த்தீங்களா? ஒரு கவர்மெண்ட் காரியங்களாக போகும்போது நீங்கள் கொடுத்த காரியத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் வாங்குவீங்க. அப்படின்னா ஞாபகப்படுத்துறதுக்கு, ஆமாங்க நான் இந்த நேரத்தில் இதை கொடுத்தேன், அது பாருங்க அக்னாலஜ்மெண்ட்டுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு. அக்னாலஜ்மெண்ட்னா இந்த சூழ்நிலை, இந்த உலகம், பிசாசு, உங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தணும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கணும், கவலைப்படாத, உன்னை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். ஏன் கலங்குற? ஆராதனையினுடைய அந்த 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 மேன்மையை கவனிங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அக்னாலஜ் பண்ணணும். பிசாசுக்கு அக்னாலஜ் பண்ணணும், உலகத்துக்கு அக்னாலஜ் பண்ணணும். தேர் இஸ் a God, ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார்.
எத்தனை பேர் உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் நம்புறீங்க? உண்மையாகவே உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் நம்புறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், எனக்காக அவர் இருக்கிறார், அவர் எல்லாமே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை உங்களை பயமுறுத்துகிறது? என்ன பிரச்சனை உங்க கலங்க பண்ணுகிறது? எந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னால பெரிய சவாலா நிற்கிறது? தாவீது பாருங்க, அவனுடைய சூழ்நிலையின் மத்தியில he acknowledged God as a warrior. தேவன் எனக்கு பலவானை போல என் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்றான். எனக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாருன்னு சொல்றான். நம்மளும் இந்த உலகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்னா சொல்லணும் வாயில, சொல்லுங்க, சொல்லணும் வாயில. ஹல்லேலூயா. சாத்தான் மனசுல நல்ல மன அழுத்தங்களை ஏற்படுத்துவான். என்ன பண்ண போற, எப்படி நடக்க போகுது, யார் உனக்காக செய்வாங்க, யார் உனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நீங்க தைரியமா சொல்லுங்க, என் மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக அவர் யாவையும் செய்வார். சொல்லி பாருங்க. சொல்ல சொல்லதான் அற்புதம் நடக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க. அவரை வாயினால் என்ன பண்ணுங்க, துதியுங்கள். தேவனை வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? செயல்கள். அப்படியே உட்காந்துக்கினே ஆண்டவரை துதிக்கக்கூடாது. அப்படியே கையை காலை அசைக்காமல் வாயை திறக்காமல் இருக்கக்கூடாது. சில பேர்லாம் கையை காலை அசைக்கவே மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க, எழுந்து ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆராதிக்க மாட்டாங்க, முழங்கால் படியிட மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, மௌன சாமியார் மாதிரி இருப்பாங்க. அது ஆராதனை இல்லை. ஆராதனைனா அதில் என்ன பண்ணோம், செயல்கள் முக்கியம். அதை தோரணை என்று சொல்வார்கள். ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோன்னு சொன்னால் அதனுடைய தோரணை, அதனுடைய பாவம், அதில் அந்த ஆக்ஷன் இருக்கணும். ஏன் ஆண்டவருக்கு என் மனசில் இருக்கிறது தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் மனசில் இருக்கிறது. ஆனால் சாத்தான் பார்க்கணும் நான் தேவனை ஆராதிக்கிறேன்னு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சாத்தான் வெக்கப்பட்டு போகணும்னா அவனுக்கு நம்ம மனசில் இருக்கிறது தெரியாது. நம்ம மனசில் நினைக்கிறது சாத்தானுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம முழங்கால் படிடும்போது அவன் தெரிஞ்சுக்குவான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை என்ன பண்ணுறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை அவருக்கு முன்னால் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. எப்படியா? அவருக்கு முன்னால் நம்ம பணியவும் மாட்டோம், குனியவும் மாட்டோம், நெட்டையாக நிற்போம், இல்லைன்னா படுத்துப்போம். ஆராதனைக்கு நம்மளை அப்படியே இன்வால்வ் பண்ணணும். அந்நிய பாஷையில் பேசி, கண்களை மூடி, கைகளை உயர்த்தி, கைகளை தட்டி, எப்படியெல்லாம் நம்முடைய உணர்வுகள் நமக்குள்ளே நம்மை தூண்டுகிறதோ அந்த உணர்வின்படி செயல்கள் என்ன பண்ணணும், வெளிப்பட வேண்டும். எழுந்து நிற்கணும்னு யாருமே சொல்ல தேவையில்லை. ஆராதனை அப்படியே வொர்ஷிப் போகும்போது உள்ளத்திலேயே சில பேர் அப்படியே எழுந்து நின்றுவாங்க, சில பேர் முழங்கால் படிடுவாங்க, இன்னும் சில பேர் சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. ஏன்னா சில நேரங்களில் தேவனுடைய அந்த ஆராதனை அப்படி ஏறெடுக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அங்கே தேவனுடைய வல்லமை அவ்வளவு ஒரு வல்லமையாக இருக்கும். அங்கே தேவனுடைய வல்லமை அவ்வளவு வல்லமையாக இருக்கும். அந்த அபிஷேகம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே வந்த உடனே அவங்க தலை பணிவாங்க, உள்ளே வந்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கைகளை உயர்த்துவாங்க, உள்ளே வந்த உடனே ஆண்டவரை துதிக்கிறதுல அப்படியே இன்வால்வ் ஆகிடுவாங்க. ஆகவே தான் வேதம் நமக்கு கட்டளை எடுக்கிறது, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு பொருளாதார உதவிகள் தேவையாக உள்ளது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட ஊக்கமாய் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை மேலே காணப்படும் QR கோட் ஸ்கேன் செய்து மனப்பூர்வமாய் அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் முதல் ஆராதனை அதிகாலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும், மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம வகுப்பு மாலை 7 மணிக்கும், திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும்,
ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று விடியல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54/60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லட்சுமண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சென்னை 600026. வெப்சைட் www.fgcciindia.in.